அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம் இந்த டாப்பிக்கில் நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அருள்மொழி ராஜா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா க்ரீக் டெர்மினாலஜியில் ஸோ பாலி அப்படின்னா மெனி, மார்ஃப் அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஸோ டேக்கிங் மெனி ஃபார்ம்ஸ் அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாவாவில் டைப்ஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து கம்பைல் டைம் ஆர் ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து ரன் டைம் ஆர் டைனமிக். ஸோ ஜென்ரலாக ஸ்டாட்டிக் டைனமிக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஸ்டாட்டிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ஸோ அதே ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிறது வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. டைனமிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸோ ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பைல் டைம் ஆர் ஸ்டாட்டிக்கு நம்ம ஸ்டாட்டிக் பைண்டிங் ஆர் இயர்லி பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரன் டைம் ஆர் டைனமிக் வந்து டைனமிக் பைண்டிங் ஆர் லேட் பைண்டிங் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் பற்றி பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். இப்போ மெத்தட் அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து சி லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் என்ன சொல்லுவோம்னா மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜாவாவில் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போது சிக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவாக்கும் என்ன வித்தியாசம்னா சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்ட்இன் ஃபங்க்ஷன் கூட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா மெத்தட் அப்படின்றது ஃபங்க்ஷனுடைய நேம். ஒரே நேமை நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை இங்கே சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்னேச்சர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த ஏபிசின்னு கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த பேராமீட்டர்ஸ். டேட்டா டைப்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரக்டர் இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிக்னேச்சர்ஸ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். அடிஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது மெத்தட். இந்த ஆட் அப்படின்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் மெத்தட் நேம் இந்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்று ஆட் இன்டிஜர் நம்பர் இல்லைனா ஆட் ஃப்ளோட் நம்பர் இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா. இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அடிஷன் அதே இருக்கட்டும் மெத்தடில். இப்போது ஆடிங் 2 நம்பர்ஸ் இல்லை ஆடிங் 3 நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சேம் இன்டிஜரே நான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் 2 நம்பரை வாங்கி ஆட் பண்ண போகிறேன், அதாவது சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. 3 நம்பர் வாங்கி எழுத போகிறேன், அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எம். ஸோ இதுதான் வந்து நமக்கு மெத்தட் ஓவர்லோடிங். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்கே வந்து கால்குலேட்டர் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல இன்ட்டு கொடுத்தா இங்கே வந்து ரிட்டன் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல வாய்டு கொடுத்தா இங்கே ரிட்டன் கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த இன்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஆடில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ கமா இன்ட் பின்ட்டு 2 வேரியபிள்ஸ் நம்ம வாங்குகிறோம், அதை வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏபிசி. ஸோ இங்கே கொடுத்துருக்க இதே மெத்தட் நேமை நம்ம இங்கே கொடுக்குறோம். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஆனால் இந்த இடத்துல 2 நம்பரை வாங்கி ஆட் பண்ணுறோம், இங்கே பார்த்தீங்கன்னா 3 நம்பரை வாங்கி ஆட் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஆட் அப்படின்ற மெத்தட் நேம் இந்த 2 இடத்துல இன்ட் இருந்தது, இங்கே வந்து டபுள். ஸோ இன்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பாயிண்ட் வராத வேல்யூஸ் தான் வந்து இன்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏபின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் வச்ச வேல்யூவாக நம்ம வாங்கி ஆட் பண்ண போகிறோம். ஸோ சேம் மெத்தட் நேம் used for different type of parameters
ஸோ இதுதான் இந்த ரெண்டும் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இது வந்து என்டையர் டேட்டா டைப்பே மாறுது. இங்கே இன்ட் இருந்தது, இங்கே டபுள் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மெயினுக்கு வரோம். மெயினுக்கு வந்து நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நான் system.out.println இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கால்குலேட்டருக்கு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஆட் 2,3 அப்படின்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக 2ம் 3யும் இருக்கிற இதுக்கு தான் போகும். 2ம் 3யும் வந்து இன்டிஜர்ஸ். அப்போ 2 3 மட்டும் இருந்ததுன்னா இதை போய் கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 3 பேராமீட்டர்ஸ்ன்னும் போது கம்பைலர் என்ன பண்ணணும்னா இங்கே வரும். இங்கே வந்து ஏபிசி அப்படின்ட்டு ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.5 4.5ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 0.5 கொடுக்கும்போது இது நமக்கு டபுள் வேல்யூஸாக வரும். அப்போ கம்பைலர் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்து ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரன் டைம் பாலிமார்ஃபிசம். இந்த ரன் டைம் பாலிமார்ஃபிசம்க்கு எக்ஸாம்பிள் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போது இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னரிட்டன்ஸ் கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஸோ இன்னரிட்டன்ஸில் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் கிளாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பேஸ் கிளாஸ்னாலும் சூப்பர் கிளாஸ்னாலும் பேரண்ட் கிளாஸ்னாலும் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி சைல்டு கிளாஸ்னாலும் டெரைவ்ட் கிளாஸ்னாலும் சப் கிளாஸ்னாலும் ஒன்று தான். ஸோ பேஸ் கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், அதாவது மெத்தட் கொடுத்துருக்கோன்னா அந்த மெத்தடுடைய கண்டென்ட்டை நம்ம டெரைவ்ட் கிளாஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சேம் மெத்தட் நேமில். ஸோ இன்னரிட்டன்ஸ் கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஸோ இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்றது நம்ம சூப்பர் கிளாஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம ரீடிஃபைன் வந்து சப் கிளாஸில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் மியூசிக் 1 கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு மெத்தட் நேம் மூவ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அந்த மெத்தட்குள்ளே ஜஸ்ட்டு வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து மெலடி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கிளாஸ் டெரைவ் கிளாஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னரிட்டன்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மியூசிக் 1லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டென்ஸ் மியூசிக் 2. இப்போ புதுசாக இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த மியூசிக் 1 இதோட முடிஞ்சு போச்சு. அது உள்ள ஒரு மெத்தட் மூவ். இப்போ இதே மூவ் அப்படின்ற இந்த மெத்தடு டெரைவ் கிளாஸ் மியூசிக் 2ல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம அதே மூவ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக நான் இங்கே ராக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஸ் அப்படின்றது கீவேர்ட் இப்படி தான் வந்து நம்ம கொடுக்கணும். இதோடு வந்து முடியுது. இப்போ நம்ம மெயினுக்கு வரலாம். இந்த இடத்துல பப்ளிக் கிளாஸ் தீம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் மியூசிக் 1 ஏ அப்படின்றது ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ மியூசிக் 1, மியூசிக் 1 பி இஸ் ஈக்குவல் டு நியூ மியூசிக் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஏ டாட் மூவ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எது ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க் ஆகும். மெலடி அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு மியூசிக் 2 இந்த பி இருக்குது இல்லைங்களா, அப்போ பி டாட் மூவ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு மியூசிக் 2ல் இருக்கிறது இங்கே இருக்கிறது ராக் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ரன் டைம் பாலிமார்ஃபிசம் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்கில் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.